ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்திருக்கேன். இது என்கிட்ட ஒரு சிஸ்டர் என்னோடய ஓல்டு சேனலில் கேட்ட ஒரு எஃப்எஃப் தான். அதில் இந்த இதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. நீங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோ என்கிட்ட எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. எல்லா எஃப்எஃப்மே நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரோட எஃப்எஃபாக தான்டா நான் ஒன் பை ஒன்னாக என் பண்ணிட்டு வருவேன். இதுக்கப்புறம் உள்ள எஃப்எஃப்பையும் நான் ஒன் பை ஒன்னாகவே என் பண்ணுறேன். டைம் மட்டும் கொடுங்க. நீங்கள் கேட்ட எஃப்எஃப்பை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுவேன். ஓகேயாடா? இப்போ அப்படியே நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போடலாம். ஹியூமன் லவ் ஏலியன். இதில் நம்ம குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் நம்ம ஜங்குக்கு, ஆரமு, அப்புறம் நம்ம ஜிமின், இவங்க 3 பேருமே ஏலியன்ஸ். நம்ம டே, சுகா, ஜேகோபு, அப்புறம் நம்ம ஜின்னு, வயனு, இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ். ஓகே, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். நம்ம ஜங்குக் டேயோட ஹவுஸில் தான் இருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பயங்கரமாக ரெய்னி ஸ்டார்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர டேயோட பேரண்ட்ஸ் ஒரு ரோட் ஓரமாக வர சொல்ல அங்கே ஒரு பேபி க்ரை பண்ணி அழுற சவுண்டை கேட்குறாங்க. இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு இந்த பிளேஸில் எங்கேருந்து பேபி சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி காரை விட்டு இறங்கி நம்ம டேயோட மாமும் டாடும் எங்கேருந்து பேபி சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி அப்படியே நோட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி பார்த்தா இப்போது நம்ம ஜங்குக் அந்த பிளேஸில் ஜங்குக் பேபியாக இருப்பார். அந்த பிளேஸில் ஒரு பேபி ஜங்குக் தான் பேபியாக க்ரை பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பேபியை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குறாங்க. இந்த பிளேஸில் எப்படி பேபி மட்டும் சிங்கிளாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபி அந்த பிளேஸ்லேருந்து தூக்கிட்டு நேராக டேயோட பேரண்ட்ஸ் ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்க. இப்படி ஹவுஸ்க்கு வந்தால் நம்ம ஜின்னு, ஜேகப்பு, சுகாலாம் ஆல்ரெடி பெரிய பசங்க தான். ஜின்னு தான் அங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சன், 2வது நம்ம ஜேகப்பு, 3வது நம்ம சுகா. இப்படி இருந்தால் நம்ம டே அதுக்கப்புறம் தான் போட் ஆகுவார். இவங்க 3 மெம்பர்ஸுமே நம்ம ஜங்குக்கு, அதாவது க்யூட்டாக பேபியுமே ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா, ஜேகப்பு, ஜின்னுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குட்டியாக இருக்கிற அந்த பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் நம்ம ஜின்னுக்கும் ஜேகப்புக்கும் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியுது இது ஒரு பேபி எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த பிளேஸ்லேருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் போகுது. நம்ம ஜங்குக்கு 2 ஏஜ் ஆயிடுச்சு. இந்த 2 ஏஜ் ஆனால் இப்போ நம்ம டேயோட மோமோட டொமாக்ஸில் நம்ம டே இருப்பார். இப்படி இருந்தால் டேயுமே போட்டாகி வெளியே வராரு. இந்த மாதிரி போட்டாகி வெளியே வந்தால் டேயோட ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து பர்த்டே ஃபங்க்ஷனை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே டேஸஸ் மூவ் ஆனாக குட்டி பசங்களாக இருந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே பெரிய பசங்களாக மாறுறாங்க. இந்த மாதிரி பெரிய பசங்களாக மாறினோம். இப்போது ஒரு ரெய்னி டே தான். பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த மாதிரி பயங்கரமாக மழை பெய்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னும் ஜேகப்புன்னா நம்ம ஜேகப்போட ரூமில் இருக்காங்க. மழை பெய்யுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக் அவங்க 2 பேரும் நோட் பண்ணால் அடா ஆமாம் மழை தான் பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை தேடிடுவாங்க. இந்தமாரி தேடி வந்தால் ஜங்குக் நார்மல் ஹியூமன் கிடையாது. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜங்குக் ஒரு ஸ்ட்ரீட் ரோட் ஓரத்தில் தானே தூக்கிட்டு வந்துருப்பாங்க. அதுதான் ஜின்னுக்கும் ஜேகப்புக்கும் நல்லாவே தெரியும்ல. சுகாவுக்குமே தெரியும். ஆனால் சுகாவுக்கு இவங்களை விட ஏஜ் கொஞ்சம் கம்மி. அதனால இந்த மாதிரி ரெய்னி ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவானே, ஜங்குக் எங்கேன்னு தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி தேடுவாங்களா. இந்த மாதிரி ஜங்குக்கு தேடினோம். நம்ம டேயோட பேரண்ட்ஸுமே ரெய்னி ஸ்டார்ட் ஆகுது, ஜங்குக் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது நம்ம ஜங்குக்கு ஒரு ஏலியன் தெரியாது. பட் அவருக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. அதனால மழை பெய்ய சொல்ல அந்த பவருக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்ப வியர்டாக நடந்துப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் நம்ம ஜங்குக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக் நேராக டேயோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயோட ரூம்குள்ளே தான் என்ட்ராகுவார். இந்த மாதிரி என்ட்ரானோம். டே பெட்டில் க்யூட்டாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தோம். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் முன்னாடி என்னோடய பேரண்ட்ஸை கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுவாரா. அதாவது பேபியாக இருக்க சொல்ல ஜங்குக்கு நார்மல் ஹியூமன்லாம் கிடையாதுல்ல, அவர் ஏலியன் தானே. அதனால அவரால் நல்லாவே அந்த க்யூட்டாக பேபியை போட்டான அந்த செகண்ட்லேயே அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கால் நல்லாவே கேட்ச் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கும். ஜங்குக்கோட பேரண்ட்ஸை
2, 3 பர்சன்ஸ் கில் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டெத் ஆகிருப்பாங்க. ஜங்குக்கோட மாம் டெத் ஆகிற பொசிஷனில் தான் ஜங்குக் போட் ஆகவும் செஞ்சுருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீகப் ஆகிருக்கும். யார் தன்னோட பேரண்ட்ஸை கில் பண்ணாங்கங்கிறது ஜங்குக்கு தெரியாது. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி மழை பெய்ய சொல்ல தானே தன்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே டெத் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி மழை பெய்ய சொல்ல முழுக்க தன்னோட பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி கில் பண்ண அந்த மூமெண்ட்டு தான் நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகி ஜங்குக்குள்ளே இருக்கிற ஏலியன் பவர் வெளியே வரும். இந்த மாதிரி ஏலியன் பவர் வெளியே வந்து செம்ம கடுப்பில் பக்கத்தில் இருக்க திங்ஸு பர்சன்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணியிருப்பாரு சைல்ட்லேயே. அதனால நம்ம சுகாவுக்கு, ஜேகோப்புக்கு, நம்ம ஜின்னுக்கு எல்லாருக்குமே நம்ம ஜங்குக்கு வந்து மழை பெஞ்சா ரொம்ப வியர்டாக நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி எல்லாரும் நம்ம ஜேக்கப்பை தேடிட்டு இருந்தா ஜங்குக்கை தேடிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார், முன்னாடி வந்து நிற்கிறாரு நைஃபை ஹேண்ட்ஸில் வச்சுட்டு, என் பேரண்ட்ஸை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கில் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கில் பண்ணுற மாதிரி நைஃபை வச்சு அட்டாக் பண்ண போனோம். நம்ம ஜங்குக்கோட பவர் செம்ம ஹைப் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ரூமில் இருக்க எல்லா திங்ஸுமே அப்படி கீழே தரையில் இருந்துட்டு ஃப்ளோரில் இருந்து மேலே மர பறக்குது. இந்த மாதிரி பறந்தா டேயுமே லைட்டாக பறக்கிறாரு. இந்த மாதிரி பறக்கிற மூமெண்ட்டுக்கு அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி இப்படி நைஃபை வச்சு செஸ்ஸில் சொருக வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு புஷ் பண்ணி வேகமாக இழுக்கிறாரு. இப்படி டேயோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கு ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்ட் ஜங்குக்கு செம்ம ஹைப்பில் கோவமாக எனிமீஸை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தவர் டே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்டே அவரோட பவர் மொத்தமும் கண்ட்ரோல் ஆயிரும். இந்த மாதிரி கண்ட்ரோல் நான் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்த எல்லா திங்ஸுமே அந்தந்த பிளேஸில் போய் அப்படியே கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜங்குக்கு தான் டேக்கு மேலே ஓவரான பொசிஷனில் இருப்பார். இந்த மாதிரி இருந்தோம் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற ஜங்குக், உன்னோட ரூமில் ஸ்லீப் பண்ண முடியலையா, அதான் என்ன தேடி வந்தியா, வா வா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்மகிட்ட இப்படி ஸ்லீப் பண்ணோம். ஒரு கோவத்தில் ஒரு பவர் அவர் பாடிக்குள்ளே இன்க்ரீஸ் ஆன மூமெண்ட்டில் தானே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி வந்துருப்பார். பவர் மட்டுமா அப்படியே கண்ட்ரோல் ஆன அடுத்த செகண்டு ஜங்குக்குமே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி அப்படியே பட்டுருவார். இந்த மாதிரி பட்டேன். இந்த மாதிரி ஜங்குக்கு ஹவுஸ் முழுக்க தேடிட்டு கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்மகிட்ட ஜங்குக்கோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சுப்படி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இங்கேயா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்ம தான் ஃபஸ்ட்லேயே ஐயை ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஜங்குக் தான் பக்கத்தில் பட்டிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு டேக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஜங்குக்கோட செஸ்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பட்டபடியே ஜங்குக் எப்படா எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாரா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம ஜங்குக்கு வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி டேயோட ரூமுக்குள்ளே டேயோட பெட்டில் இந்த மாதிரி ஹக் பண்ணபடி பட்டுருக்கிறது பட்டுட்டு டக்குன்னு டேயை விட்டு எழுந்துப்பாரா. இப்படி எழுந்துக்கிற ஜங்குக்கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு, பாத்தியா நைட்டு முழுக்க என் கூட என் பெட்டில் ஸ்லீப் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்ததோட எப்படி தள்ளி விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி திட்டு வராம். இங்கே பாரு காலேஜுக்கு போகணும். அப்போ நாங்களாம் எங்கே போகிறோம்மா, ஸ்கூலுக்கு போகிறோம், நாங்களே காலேஜுக்கு தாண்டா போகிறோம், நீ சீனியர்னா ஜூனியராக இருக்கிற நான் பயப்படணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி எழுந்து வந்து ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நின்று, ஏன்டா என்ன இந்த மாதிரி காலேஜில் திட்டிகிட்டு இருக்கேன், ஏன்டா இந்த மாதிரி பில்லி பண்ணிகிட்ருக்க, நீ சீனியராக இருந்தால் என்னை திட்டுவியா, என்னை பனிஷ் பண்ணுவியா, நான் ஒன்றும் வேணும்னே ஒன்றும் பனிஷ் பண்ணலையே, என்ன பனிஷ் பண்ணலையேங்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவ்வளோ வரும், என்னை எந்த மாதிரிலாம் பில்லி பண்ணாங்க, நீ அமைதியாக இருந்தோம், சீனியர்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. சீனியர்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்களா, அப்போ நான் என்னை எல்லோரும் பில்லி பண்ணி ரேக் பண்ணாலும் நீ அமைதியாக தான் இருப்பியா, எங்கே பாரு காலேஜுக்குன்னு வந்தால் எல்லாருமே அந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, நானுமே உன்னை மாதிரி இருக்க சொல்ல எல்லா பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிட்டு தான் இப்போ சீனியராக இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி நீ சீனியராரு இல்லை ஜூனியராரு எனக்கு இது தேவையில்லை, ஜங்குக் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. நான் உன்னோட பிரதர் மறந்துட்டியா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக் திட்டுனா, பொய் சொல்லாத, நீ ஒன்றும் என்னோடய பிரதர் கிடையாது, நீ என்னோடய பிரதரே கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ, எப்போ என்னை லவ் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, நான் உன்னோட பிரதர் டேயாங், ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, மாமுக்கு டேடுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க, டக்குன்னு உனக்கு எனக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ளே பண்ணுவாராம். இந்த மாதிரி ப்ளே பண்ணால், என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் உன்னோட பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ உன்னை பிரதர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், என்னாலலாம் பிரதர்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா,
நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஹக் பண்ண அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு ஜொங்குக்கு அப்படியே அங்கேருந்து போனால் ஆமாம் ஆமாம் சரியான ஒரு பெரிய பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு ஓ மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டெய்மே அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போகிறோம் அந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஹவுஸில் நின்று கட்டு கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்காரு. டேய் டயாங் ஏன்டா இந்த மாதிரி என்னை பாடா படுத்துற, எங்கடா கொண்டு போய் வச்ச அட அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டுவாராம். இந்த மாதிரி கட்டுனா ஏதோ புக்ஸு நோட்ஸ் புக்கு அந்த திங்ஸை இந்த மாதிரி திட்டிட்டு போனதுக்கு ஜங்குக் கூட பேக்லேருந்து எடுத்து வச்சுருக்காரு. எடுத்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேடிட்டு டேங்கங்கிற மாதிரி சுகா கிட்ட ஜேகப்பிட்ட ஜின்னுட்டேங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு டேயோட ரூம்லேயும் வந்து செக் பண்ணி பார்த்தா டே காலேஜுக்கு போயிட்டாரு. திமிரு பிடிச்சவன் என் நோட்டு புக்கை கொண்டு எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா இதேமாரி தான் இப்போல்லாம் ஜங்குக்கு திட்டுறாரோ அப்போல்லாம் இந்த மாதிரி சைல்டிஷாக அவரோட திங்ஸு யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாரு. அந்த மூமெண்ட்டில் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் சிக்கியிருக்காரு. இந்த மாதிரி போன டைமே ஒரு டைம் திட்டுனேன்னு சொல்லிட்டு என்னோடய பாக்ஸிங் க்ளவுஸையே ஒரு ப்ளேஸில் போட்டு மறைச்சி வச்சுட்டான். நான் நியூவாக க்ளவுஸு கிடச்சதுக்கப்புறம் தான் அது எனக்கு கிடைக்கவே செஞ்சிச்சு. இப்போ எங்கே கொண்டு இந்த நோட்டு புக்கெலாம் போட்டிருக்கானோ நான் இன்றைக்கி வேறு சப்மிட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்லேயே வந்தா டஸ்ட்பினில் போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு திமிரு பிடிச்சவன் ஒளிச்சு வைக்க இடம் கிடைக்கலன்னு டஸ்ட்பினில் கொண்டு போட்டிருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து அதை அப்படியே எடுக்கிறாரு. நேராக நம்ம ஜங்குக் காலேஜுக்கு வருவார். அந்த மாதிரி காலேஜுக்கு வந்தோம். நம்ம ஜங்குக் செம்ம ரூடாக செம்ம இதாக அரை கண்டாதான் காலேஜ்லேயும் இருக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க டீம் எல்லோரும் உட்காந்துருந்து புள்ளி பண்ணி ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்குமே ரேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு காலேஜ் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக ஹியூமன் வேர்ல்டில் இருந்தால் இப்போ அப்படியே ஏலியன் வேர்ல்டை தான் காட்டுது. இப்படி ஏலியன் வேர்ல்டை காட்டுனா இப்போ நம்ம ஆரம் தான் காட்டுது. ஆரம் தான் நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி பவர் எடுத்திருப்பார்ல அட்டாக் பண்ணதுக்கு. அந்த பவர் எடுத்த மூமெண்ட்டில் நம்ம பூமியில் வந்து ஏலியன் இருக்குது, நம்ம பிரதர் அங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சொல்கிறாரு. இந்தமாதிரி ஜிமினா கிட்ட சொன்னால் என்ன சொல்கிறீங்க ஹயாங், ஒவ்வொரு டைமும் நமக்கு அந்த மாதிரி சிக்னல் கிடைக்க சொல்ல நம்ம அந்த பிளேஸ்க்கு போக தான் செய்கிறோம். ஆனால் பட் இந்த டைம் ரொம்ப அதிகமாக அந்த சிக்னல் வந்திருக்கு ஜிமினா. கண்டிப்பாக அந்த பிளேஸில் தான் நம்மளோட பிரதர் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. மாமும் டாடு ஒரு சின்ன ஒர்க்குக்காக எடுத்துக்க போனாங்க. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை. நமக்கு மாம் டாடு டெட்டாட்ட அந்த சிக்னல் தான் கிடச்சிச்சு. நம்மளோட பிரதர் அந்த பிளேஸில் தான் இருக்கிறான். அந்த பிளேஸில் தான் நம்ம பிரதர் இருக்கிறான்ங்கிறது ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த பவர் மட்டும் இல்லை, நம்ம மாமும் டாடும் எந்த ஒரு பவரை நம்ம எனிமிஸ்ட்டை இருந்து காப்பாற்றணும்னு வச்சுருந்தாங்களோ அதுவுமே செம ஹைப்பாக இருக்கு. நம்ம பிரதர் எந்த பிளேஸில் இருக்கானோ அங்கே தான் இந்த பவர் க்யூப்பும் இருக்கும். இந்த பவர் க்யூப் எந்த பிளேஸில் இருக்கோ அங்கே தான் நம்ம 2 பேரோட பிரதரும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த பவர் க்யூப்பை காட்டுது. அது நம்ம ஜங்குக்கோட டேவோட ஹவுஸில் ஜங்குக்கோட பெட்ரூமில் ஜங்குக்கோட லாக்கரில் தான் ஒரு போல் மாதிரி இருக்குது. இந்த பிக்கில் ஜங்குக்கு ஒரு ஹேண்ட்ஸில் ஒரு போல் மாதிரி பிடிச்சிருக்காருல அந்த மாதிரி தான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் செமையாக பிளிங்க் ஆகுது. நம்ம ஜங்குக் போட்டாகி பேபிஸாக இருக்க சொல்ல ஜங்குக் பக்கத்துலேயே இந்த மாதிரி இந்த போல் இருந்திருக்கும். அதுதான் பவர் க்யூப். இந்த பவர் க்யூப்காக தான் எனிமிஸ் கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே டெத்தாக இருந்திருப்பாங்க. அந்த பவர் க்யூப்ஸையும் நம்ம டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கூடயே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் இருக்குது. அது வேறு எந்த பிளேஸ்க்குமே மூவ் ஆன் பண்ணால் நம்ம ஜங்குக் அந்த பவர் க்யூப்போட பவருக்கு அந்த பிளேஸ்க்கே நம்ம ஜங்குக் போயிடுவார். அதனால ஜங்குக்கும் அந்த பவர் க்யூப்க்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூம்லேயே தான் ஜங்குக்கோட டேயோட மாம் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அந்த பவர் க்யூப்ஸு ஜங்குக்கோட கபோர்டுக்குள்ளே இருக்க இந்த மூமெண்ட்டை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டிட்டு இங்கே கட் ஆக்கி ஆரமையும் ஜிமினாவையும் காட்டினா இப்போ எப்படி நம்ம எடுத்துக்க போகிறது? நம்மக்கிட்ட இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ நமக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாருமே நம்ம எனிமிக்கு ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. அந்த பவர் க்யூப்ஸோட பவரை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அந்த பவர் க்யூப்ஸோட பவரை எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம மட்டும் அந்த பிளேஸில் நம்மளோட பிரதர் இன்னுமே உயிரோடு இருக்கானுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எனிமிஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் போய் நம்ம பிரதரை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம பிரதரும் சேஃப் ஆகணும், அந்த பவர் க்யூப்பும் சேஃப் ஆகணும்.
என்ன பண்ணலாம் ஹயாங்? இங்கே இருக்கிற எந்த ஒரு பர்சன்ஸுமே நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு போக விட முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏலியன் பிளேஸில் நம்ம ஆரம் வந்து ஒரு பிளேஸ்க்கு ஹெட்டாகவும், நம்ம ஆரமுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டீம் இருக்குது. அவங்க அந்த பிளேஸில் நம்ம ஆரமோட எனிமி, அவன் இன்னொரு ஹெட்டாகவும் இருப்பான். நம்ம ஆரம் ஹெட்டில், அதனால அவருக்கு கீழே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ண இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் நம்பி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அவங்க எல்லோரும் நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, நம்பிக்கையான பர்சன்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி. ஜிமின் அந்த அளவுக்கு பேசுகிறத கேட்டு, நீ சொல்கிறதுன்னு கரெக்டு தான். இந்த மாதிரி நம்ம கூடயே இருந்து ஒர்க் பண்ண பர்சன்ஸ் தான் நம்ம மாமும் டேடும் அந்த பிளேஸ்க்கு போய் சீக்ரெட்டாக பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே சொல்லி அதே பிளேஸில் மாமையும் டேடையும் கில் பண்ண வச்சுருக்காங்க. நம்ம பிரதர் இன்னுமே எர்த்தில் உயிரோட இருக்காங்கிறது தெரிஞ்சா நம்ம பிரதரையும் கில் பண்ணுவாங்க, அந்த பவர் க்யூஸையும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பிரதரும் வேணும், அந்த பவர் க்யூப்ஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜிமினாடாம் பேசாட்டிக்கு நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் எர்த்துக்கு போனால் என்ன, நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் எர்த்துக்கு போய் நம்ம பிரதரை தேடினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா சொன்னதை கொஞ்சம் நேரம் நோட் பண்ணிவிட்டு, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா நம்ம எனிமி கண்டிப்பாக நம்மளை, நான் எங்கேயும் மூவ் ஆனாயிட்டேன் ஏதோ ஒர்க் பண்ணுறேனுங்கிறது அவன் கண்டுபிடிப்பான். அதுக்கு பதிலாக நீ இந்த பிளேஸ்லேருந்து போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வாட்ச் மாதிரி எதையோ எடுத்து ஜிமினோட ஹேண்ட்ஸில் கட்டுறாரு. இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ். இது வந்து நம்மளை மாதிரி இருக்கிற ஏலியன், அதாவது உன்னோட பிரதர் உன்கிட்ட வர சொல்லியோ அவனோட பவர் அவன் எடுக்க சொல்லியும் இது உனக்கு ஃபீல் பண்ணும். நீ எர்த்தில் ஈஸியாக உன் பிரதர் இருக்கிற பிளேஸ்க்கே போகலாம். அதில் வந்து உன் பிரதர் உன் பக்கத்தில் இருந்தால் சிக்னல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்சை வந்து நம்ம ஜிமினாவுக்கு கொடுக்குறாரு. சீக்கிரம் பிரதரையும் பவர் க்யூஃபையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பிளேஸ்க்கு வந்துரு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்களும் இங்கே இருக்க பர்சன்ஸில் யார் எனிமி டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்புறம் நான் இந்த பிளேஸ்லேருந்து நான் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போனேனுங்கிறது வெளியே தெரியாமலேயும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு எர்த்துக்கு வராரு. இந்த மாதிரி எர்த்துக்கு வந்தால், சீக்கிரமாக ஜிமின் நீ சீக்கிரமாகவே போய் நம்மளோட பிரதரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பிளேஸ்க்கு பிரதரோடையும் பவர் க்யூப்ஸோடையும் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜிமினா அப்படியே எர்த்துக்குள்ளே என்றானா, இப்போ நம்ம ஜொங்குக் சைடை தான் காட்டுது. ஜொங்குக் வந்து கிளாஸில் உட்காந்துருந்து கிளாஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த கிளாஸை கிராஸ் பண்ணபடி நம்ம போவாரா அந்த மாதிரி போனால், ஜொங்குக் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்கோக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா, அந்த மாதிரி கூப்பிட்டோம். யார்டா நம்மளை கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே விண்டோ சைடாக நோட் பண்ணோம். எப்படி நம்ம ஜொங்குக்கை பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு பிளைங்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு காண்டிலே மறைச்சா பாய்ண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவாரா இந்த மாதிரி போனால், இப்போ டைம் ஸ்கிப் ஆகி கேன்டீனில் தான் நம்ம டேயும் ஹாரியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்துருந்தா அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜொங்கு கோவமாக வந்து டே பக்கத்தில் வந்து நின்றுட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா டயாங்? நான் உன்னோட பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் தான் சொல்கிறேன்ல, நீ என்னோட பிரதர் கிடையாது ஜொங்கூக். நான் உன்னை பிரதரெல்லாம் எப்போதுமே திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு உன் மேலே பிரதருங்கிற ஃபீலிங்கே இல்லை, லவ் ஃபீல் தான் இருக்குது. நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான். டயாங் நீ என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, எனக்கு டென்ஷன் ஆகிக்கோ, கோவப்பட்டுக்கோ, எப்படி வேணாலும் நடந்துக்கோ, ஆனால் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஐ லவ் யூ ஜொங்கூக் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுடா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறல்ல, அப்புறம் அந்த பெயினை நீ தான் கஷ்டப்பட்டு அனுபவிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கோவமாக இந்த மாதிரி பேசாது, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாத என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டே அங்கேருந்து போனான். ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன பைத்தியமாடா, அவன் உன் பிரதர்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார்டா சொன்னான் அவன் என் பிரதர்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், உன் ஹவுஸில் உன்னோட பேரண்ட்ஸ் தானடா சொன்னாங்க, உனக்கு முன்னாடி தான் ஜொங்குக்குன்ட்டு, நீங்கள் எல்லாருமே பிரதர்ஸ் தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அப்படி தான் என்னோடய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, பிறகு எப்படி சொல்லுவாங்க, ஜொங்குக்கு என்னோட பிரதர் கிடையாது, ஆனால் ஒரு விதத்தில் பிரதர் தான், என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி செம்ம காண்டானா, ஆமாண்டா ஜொங்குக்கு என்னோட கூட பிறந்த பிரதர் கிடையாது, ஸ்டெப் பிரதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட்டில் எனக்கு இது ரொம்ப வியர்டாக தான்டா ஹேரி இருந்துச்சு. எனக்கு ஜங்குக்கை பார்க்க சொல்லலாம் ஒரு பிரதர் ஃபீலிங்கே வரல. ஒரு லவ் ஃபீல் தான் வந்துச்சு. ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக் கூட பேசிக்கிட்டு ஜங்குக்கை விட்டு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகக்கூடாதுங்கிற திங்கிங் நிறைய வரும். எனக்கு பிரதர்லாம் நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒன் டே என் ஜேக்கப் ஹயாங்கும் ஜின் ஹயாங்கும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா? என்ன பேசுனாங்க? ஜங்குக் என்னோட பிரதரே கிடையாதான். ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர சொல்ல ஜங்குக் பேபியாக ரோட் ஓரத்தில் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் தான் சேவ் பண்ணி ஹவுஸ் கூப்பிட்டுருந்தாங்களாம். அப்போதுலேருந்து ஜங்குக் எங்கள் கூட தான் இருக்கிறான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் யாருங்கிறது எங்கள் பேரண்ட்ஸ் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் என் ஹயாங் சாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்குமே ஜங்குக்கு தேடி யாருமே வந்தது கிடையாது. இப்போ சொல்லு, ஜங்குக் என்னோட பிரதரா? என்னோட பேரண்ட்ஸ் ஜங்குக் பேபியாக இருக்க சொல்ல அந்த மலையில் கதறி அழுத மூமெண்ட்டை பார்த்துட்டு பேபி எப்படிடா ரோட்டில் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. அதனால என் மாமுக்கு ஜங்குக் சன் மட்டும் தெரிஞ்சு சன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சைல்டாக இருக்க சொல்ல ஹயாங் தான் சொன்னேன். ஆனால் எப்போ ஜங்குக் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே என்னோடய பாய் ஃப்ரெண்டாக தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. என்னடா தன்னோட பிரதர் மேலே இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கேன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் ஜேக்கப்பும் ஜின்னும் பேசுகிற இந்த வேர்டெல்லாம் கேட்க சொல்ல எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஜங்குக்கு ஏன் கூட பிறந்த ஒரு பர்சன்டே கிடையாது அப்படிங்கிற அந்த வேர்டை கேட்டதுக்கப்புறம் தான்டா என் ஜங்குக்கிட்ட இந்த லெவலுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது வரைக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் ஜங்குக்கிட்ட இப்படி சொன்னது கிடையாது. நான் தான் ஜங்குக்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒரு வேளை ஜங்குக்கு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான். அவன் என்னை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான். தேவையில்லாமல் லூசு மாதிரி பேசாதண்ணே அப்படிங்கிற மாதிரி ஹேரி அடிச்சுட்டு அங்கேருந்து போனோம். இங்கே டைம் ஸ்லிப் ஆகி இப்போ ஹவுஸில் தான் கட்டுது. ஹவுஸில் நம்ம தான் ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா கோவமாக இந்த மாதிரி கேட்டான். நீ தான் வேணும், டைட்டாக ஒரு ஹக்கு வேணும், குட்டியாக ஒரு கிஸ்ஸு வேணும், கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டால் டேங் உனக்கு பைத்தியமாக டேங் பிடிச்சிருக்கு. என்ன மாதிரிடா ஒரு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் தான் பிரதர் இல்லைனுங்கிறோம்ல. டேங் நீ டென்ஷன் ஆக்குற நீ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு ஜங்குக்கோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி சத்தம் போட்டு பேசாத பேரண்ட்ஸ்க்கு கேட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு சரி ஓகே நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்வாரா. இந்தமாதிரி சொன்னோம். ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ண வருவார். அந்த மாதிரி ஹக் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு மண்டல ரூமை விட்டு வெளியே போட்டு முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். இன்றைக்கி எனக்கு நிறைய காலேஜர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, கிளியர் பண்ணுறியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட பெட்டில் உட்காந்துருவார். இந்த மாதிரி உட்காந்தேன். ஜங்குக்கிட்டே நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படிங்கிற மாரி சொல்லவும் போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலேஜ் ஒர்க் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் இங்கே இருந்துட்டு போகிறானுங்கிற மாதிரி நம்ம பெட்டில் உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கு சோஃபாவில் உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா பண்ண இந்த ஜங்குக்கு நம்மளே என்னெல்லாமா பேசி பேசி பார்த்தாச்சு, ஆனால் பட் இந்த ஜங்குக்கு சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு செடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வந்துருக்காரு. குட்டியாக தான் சாக்ஸ் வேர் பண்ணியிருக்காரு. பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் டிஷர்ட்டும் குட்டி அந்த சாக்ஸும் வேர் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் பெட்டில் உட்காண்டபடியே நம்ம ஜங்குக்கு எப்படிடா கிரியேட் பண்ண, எப்பண்டா இவன் என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பான், என்ன மாதிரி அவங்ககிட்ட லவ்வை அக்செப்ட் பண்ண வைக்க அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஒர்க்கை பண்ண சொன்னால் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு சோஃபாவில் இருந்தபடி நோட் பண்ணால் இப்போ ஒரு அவுட்ஃபிட்டில் உட்காந்துருக்காருல, அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கே ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீசிங் மூமெண்ட்லேருந்து ரிலீஃப் ஆகி ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திட்டு வருத்திட்டு அப்படியே காலேஜ் ஒர்க் பண்ண
எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கிடம் டே தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி டே தேடிக்கிட்டு இருந்தான். எதுக்காக டே தேடுறீங்க அப்படிங்கிற மாரி ஹாரி கேட்கவும், அவன் என்கிட்ட ஒரு திங்ஸை மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்கே அவன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், டே ஒரு திங்ஸை தூக்கிட்டு வந்துட்டான், நான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணா. ஜங்குக் பாக்ஸிங் பண்ணுவார்ல, அந்த க்ளவுஸை ஹேண்ட்ஸோடு தூக்கிட்டு வந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டை நம்ம ஹாரி திங்க் பண்ணிவிட்டு, அட ஆமாம், இது டேயோட ஹேண்ட்ஸ்லலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே வந்து கேண்டீனுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டே வந்து ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட வந்து நம்ம ஹாரி உட்காருதாரு. டே ஜொங்கு கூட க்ளவுஸை தூக்கிட்டு வந்துட்டல? ஆமாம், என்கிட்ட தான் இருக்குது. அதை தான் ஜொங்குக்கு தேடிக்கிட்டு இருக்காரு. இதை தேடுறாரா என்ன தேடுறாரா? உன்னை தாண்டா தேடுறாரு. அப்படியா? அப்போ எனக்கு கண்டிப்பாக லவ்வை சொல்லி கிஸ்ஸாக கெட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஆங்க நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் கிஸ் பண்ணுறேன் நான் ஜொங்குக்கு அக்செப்ட் பண்ணிப்பானுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியே, ஒருவேளை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். என்ன ஆகும், அவங்க சொல்கிறதே நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். ஜொங்குக்கு வந்து என் கூட பிறந்த பிரதர் கிடையாது. அப்புறம் ஏன் என் லவ்வுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிங்கங்கிற மாதிரி சொல்லுவேன்.